வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாதவன். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற G7 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஐநா அமைதிப்படை தொடர்பான நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டியதையும் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்திற்கு இடையே தென்கொரியா, கனடா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்தும் மேற்காசிய நிலவரங்கள் குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை மேற்கொண்டார். மதுரை ரயில்வே கோட்டம் நடப்பு நிதியாண்டில் திட்டமிடப்பட்ட காலத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே 35 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. தமிழகத்தில் உள்ள திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 28 நாட்களில் 1,36 லட்சம் ரூபாயை உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டிக்கான 2ஆம் கட்ட அட்டவணையை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. நாளை தொடங்கும் IPL கிரிக்கெட் போட்டிக்கான முதல் அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி முதல் மே மாதம் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஆட்டங்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் 50 போட்டிகள் 12 நகரங்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் பகுதியில் NR காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் திரு மோகன்தாஸ் அங்குள்ள சோலைவாடி அம்மன் கோவிலில் நடந்த சிறப்பு பூஜையில் பங்கேற்று தரிசனம் செய்து வீடு வீடாக சென்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அரசின் சாதனைகளை எடுத்து கூறி ஓட்டுகள் சேகரித்தார். மங்களம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திரு ரங்கன் நேற்று சங்கரன்பேட்டை, மணக்குப்பம், கீழூர் கிராமத்தில் பிரச்சாரத்தை துவக்கினார். மேலும் கிராமங்களில் விவசாய நிலத்தில் மணிலா அறுவடையில் ஈடுபட்ட பெண்களிடமும் சென்று வாக்கு சேகரித்தார். மணவெளி தொகுதி பாஜக வேட்பாளர் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் பூங்கொடிபுரம், இந்திரா நகர், மாஞ்சாலை ரோட்டில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.